வணக்கம் தமிழா. வரக்கூடிய போலீஸ் எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்துல சைக்காலஜி ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய தமிழ் அகாடமில. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16வது டாபிக் கணங்கள் பத்தி பார்க்க போறோம். எண் பகுப்பாய்வுல இருந்து கணங்கள். சார் கணங்கள் இதுல தான் சார் கொஸ்டின் கேட்க போறாங்களா சார்? அதெல்லாம் ஒரு வந்தாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் சார். சில பேர் மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வை பொறுத்தளவும் பார்த்தீங்க அப்படின்னா 0.51 மார்க்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைனல் கட் ஆஃப் நமக்கு வராம கூட போக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அரை மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம போராடிதாகணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அரை மார்க் தானே, ஒரு மார்க் தானே, போனா போயிட்டு போ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டாபிக் தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு டாபிக் 16 பார்க்க போறோம். 2008 இருந்து 2023 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். 2, 10, 30 கொஸ்டின் மார்க் 130, 222, 350, 520. இதுக்கான ஆன்சருக்கு என்ன வரும் பார்த்துடலாமா? ஸோ பாருங்க, 2ங்கிறது ஒண்ணும் இல்லை, 1 கியூப் பிளஸ் 1. 10 அப்படின்னா 2 கியூப் பிளஸ் 2. 30 அப்படின்னா 3 கியூப் பிளஸ் 3. அப்ப அடுத்தனுக்கு என்ன வரும்? ஏன்னா அடுத்த கொஸ்டின் மார்க் கேட்கிறேன். 1 கியூப் பிளஸ் 1, 2 கியூப் பிளஸ் 2, 3 கியூப் பிளஸ் 3. அப்ப அடுத்து என்ன வரும்? 4 கியூப் பிளஸ் 4. 4 கியூப் எனக்கு எவ்வளோ? 64. 4 கூட்டினா எவ்வளோ வரும்? 68. ஆன்சர் ஆப்ஷன் சி. அதே மாதிரி இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. 2 பிளஸ் 3 10, 4 பிளஸ் 6 20 எனில் 5 பிளஸ் 7 எனக்கு என்ன வரும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வராது. ஏன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால வெளியே போகிற சூழ்நிலை இருக்கு. அதனால நாளைக்கு வீடியோஸ் வராது. நெக்ஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கணங்கள். இப்போ கணங்கள்ல இருந்து என்னென்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? கணங்கள்லாம் ஃபர்ஸ்ட் என்னது? இப்போ ஒண்ணுமே இல்லை, சில பேர் டாபிக் சொன்னாலும் புரியாம கூட இருந்திருக்காங்க. கணங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிங்க, ஏ வெட்டு பி, அதே மாதிரி ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. அடுத்து வேற என்ன கேட்போம்னா, ஏ முக்கோணம் பி, இதெல்லாம் கண்டுபிடிங்க. இது மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஏ சேர்ப்பு பி, ஏ வெட்டு பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, ஏ முக்கோணம் பி, இதில் எப்படி சார் கண்டுபிடிக்குது? கண்டுபிடிச்சலாமா? இப்போ ஏ சேர்ப்பு பின்னா ஒன்றும் இல்லை, அனைத்துமே சேர்த்து எழுத போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? அனைத்துமே என்ன பண்ண போறோம்? சேர்த்து எழுத போறோம். வந்தது வரக்கூடாது. ஏ வெட்டு பி அப்படின்னா அந்த இரண்டிலுமே பொதுவானது. ஓகேவா? ஏ சேர்ப்பு பின்னா சேர்த்து எழுத போறோம், அவ்வளவுதான். ஏ வெட்டு பின்னா அந்த ஏக்கும் பின்னு உள்ள கணத்துல பொதுவானது எதுவோ அதை மட்டும்தான் எழுதணும். ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏயில் உள்ளது மட்டும். ஏ மைனஸ் பின்னா ஏயில் உள்ளது மட்டும். பி மைனஸ் ஏனா பியில் உள்ளது மட்டும். ஓகேங்களா? இப்ப ஏ முக்கோண பி என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவையும் சேர்த்து எழுதுனா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் என்ன பண்ண சேர்த்துனா உங்களுக்கு ஏ முக்கோணம் பி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏ வெட்டு பி டேஷ் சொல்லலாம். ஏ வெட்டு பி டேஷ். இது இருந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இப்போ ஏன்னு ஒரு கண்ணு வச்சுக்கலாம். இது நம்பர் 1, 2, 3, 6, 7, 10, 15. இதே இது பி கணத்துல வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 5, 6, 9, 10ன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏ கணம் பி கணம் எழுதியாச்சு. இப்ப ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாமா? இப்ப ஏ சேர்ப்பு பி எனக்கு என்னது? ரெண்டுமே சேர்த்து எழுதணும். ஓகேவா? சேர்த்து எழுதணும், வந்தது வரப்போகுது. அப்ப என்னென்ன வரும் எனக்கு? கண்டினியூஸா எழுதுங்க. 1, 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 15. ஓகே, அப்ப அனைத்துமே நான் கண்டினியூஸா எழுதிட்டேன். ஏன்னா இது ஆர்டர் படுத்த முடியுமா? அப்ப ஆர்டர் படுத்த முடியும்னா நீங்க டைரக்டா தான் நீங்க எழுதி ஆகணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பி ரெண்டுக்கும் பொதுவானது. அப்ப ரெண்டுலயும் எனக்கு பொதுவானது எதுனா இருக்குன்னு பாருங்க. 2 வந்து ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து 3 ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து 6 ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து 10 ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப பொதுவானது எழுதியாச்சு. இப்ப ஏ மைனஸ் பின்னா ஏல மட்டும் தான் இருக்கணும் சொல்லிக்குமா? ஏல மட்டும் தான் இருக்கணும். அப்ப ஏ மைனஸ் பி 1 ஏல மட்டும் தானே இருக்கு. அடுத்து 2 பில இருக்கு, 3 பில இருக்கு, 6 வந்து பில இருக்கு, 7 வந்து இல்ல. அப்ப 7 வந்து ஏல மட்டும் தான் இருக்கு. 10 பில இருக்கு, போடக்கூடாது. 15 போடலாம். அப்ப 1, 7, 15 என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஏல மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி பி மைனஸ் ஏனா பில மட்டும் தான் இருக்கணும். அப்ப 2, 3 7 இருக்கு, 5 வந்து ஏல இல்ல, 6 வந்து இருக்கு,
9 வந்து 7 இல்ல 10 வந்து அங்க இருக்கு. அப்ப b மைனஸ் எனக்கு எவ்வளோ 5, 9. இப்ப a முக்கோணம் என்னது இந்த ரெண்டுமே சேர்த்து எழுதுங்க. இப்ப ரெண்டுமே சேர்த்து என்ன வரும் 1 5 7 9 15 அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப இந்த மாதிரி a உடைய கணம் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்பாங்க. உட்கணங்களின் எண்ணிக்கை. அடுத்து இதையே கொடுத்துட்டு தகு உட்கணம் எண்ணிக்கை இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப எண்ணிக்கை கேட்டா உட்கணம் எண்ணிக்கை என்ன ஃபார்முலா 2 பவர் m 2 பவர் m. அப்ப 2 அப்ப m னா ஒண்ணு இல்ல அங்க எத்தனை நம்பர் இருக்கோ அதான் நமக்கு m. எத்தனை உறுப்புகள் இருக்கு 1 2 3 4 5 6 7. அப்ப 2/7 அவ்வளவுதான். அப்ப உட்கணம் எண்ணிக்கை எவ்வளோ 2/7. இப்ப தகு உட்கணம் எண்ணிக்கை கேட்டானா அதே தான் 2 பவர் m மைனஸ் 1 வரும். ஓகேங்களா? அப்ப நான் a வச்சானு பாக்குறேன். அப்ப 2 m ஓட மதிப்பு எவ்வளோ 7 மைனஸ் 1 இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உட்கணம் அப்படின்னா 2 பவர் m, தகு உட்கணம்னா 2 பவர் m மைனஸ் 1 அவ்வளவுதான். சிம்பிளா கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கணங்கள்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது இல்லாம சில என்ன கேட்பாங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி டைரக்டாவே கேட்பாங்க. பாருங்க, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, கண வித்தியாசக்கண் டி மார்க்கன் விதிகள், கண நிரப்பிக்கண் டி மார்க்கன் விதிகள். இப்ப பாருங்க a சேர்ப்பு b சேர்ப்பு c. அப்ப a சேர்ப்பு b சேர்ப்பு c இது மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி a வெட்டு b வெட்டு c அப்படின்னா a வெட்டு b வெட்டு c இது மாதிரி எழுதிக்கலாம். போய் சேர்ப்பு பண்புல நீங்க பிராக்கெட்டை முன்ன பின்ன போட்டாலும் மாறவே மாறாது. ஓகே, இப்ப பங்கீட்டு பண்புகள் பாருங்க, a வெட்டு b சேர்ப்பு c, a வெட்டு b சேர்ப்பு c அப்படின்னா a வெட்டு b சேர்ப்பு a வெட்டு c அப்படின்னு வரும். ஓகே, அது எப்படின்னா a வெட்டு b அடுத்து a வெட்டு c சேர்ப்பு நடுவில் வரும். அதே மாதிரி இங்க a சேர்ப்பு b a சேர்ப்பு c நடுவுல வெட்டுன்னு வந்துடும். ஓகேவா? இதை அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி டைரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி கண வித்தியாசம் டி மார்க்கன் விதிகள் அதே தான். a மைனஸ் வச்சு p எப்படின்னா a மைனஸ் p, a மைனஸ் வச்சு c எப்படின்னா a மைனஸ் c நடுவுல இங்க சேர்ப்பு வந்து ஆகும் வெட்டுன்னு வரும். அதே மாதிரி இங்க a மைனஸ் p a மைனஸ் p a மைனஸ் c இப்ப இங்க என்ன ஒரு வெட்டுன்னு வந்தா சேர்ப்புன்னு வரும். அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி கண நிரப்பிக்கான டி மார்க் விதினா a சேர்ப்பு b டேஷ் கொடுத்தா அப்ப என்ன வரும் a டேஷ் b டேஷ் இங்க என்ன வெட்டு. அதே மாதிரி a டேஷ் b டேஷ் இங்க வெட்டுன்னு கொடுத்தா சேர்ப்புன்னு வரும். அவ்வளவுதான். அப்ப இங்க உள்ளது இது உள்ள கொண்டு வந்துட்டு இங்க வெட்டுன்னு இருந்தா சேர்ப்புன்னு வரும், சேர்ப்பு இருந்தா வெட்டுன்னு வரும். அவ்வளவுதான். இது மட்டும் தான் மாறுதல் வரும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஃபார்முலா நீங்க எப்படி மாறும் தெரிஞ்சு வச்சுன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஃபார்முலா படங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது a இது bன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே உள்ளது a வெட்டு b. இது மொத்தமா சேர்ந்த எனக்கு என்ன பாத்தீங்கன்னா a சேர்ப்பு b. ஓகேங்களா? ஃபார்முலா பார்த்துருப்போம்ல என்ன பாத்தீங்கன்னா p of a சேர்ப்பு b is equal to p of a plus p of b minus p of a வெட்டு b. ஓகேங்களா? இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம படங்கள் பார்த்துருப்போம். நீங்க 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் அனைத்து தான் இந்த பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துடலாமா? என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, 2017 இந்த கொஸ்டின் கேட்டாங்க. மொத்தம் 70 பேர் இருக்காங்களா. அந்த 70 பேர் கொண்ட குழுவுல தமிழ், ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர் இருப்பாங்க. அதுல 35 பேர் தமிழ் மட்டும் தான் பேசுவாங்க. 25 பேர் 2 மொழிகளும் பேசுவாங்க. ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப தமிழ்னு வச்சுக்கலாம், இது ஆங்கிலம் வச்சுக்கலாம். இதுல இந்த ஷேர் பண்றேன் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும். அதே மாதிரி இங்கிட்டு ஷேர் பண்றேன் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டும். ஓகேங்களா? அப்ப சென்ற உள்ளது எனக்கு என்ன வரும் இரண்டுமே சேர்ந்து. ஓகேங்களா? அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை பேர் 70 பேர். அப்ப தமிழ் மட்டும் எனக்கு எத்தனை பேர் 35 பேர். தமிழ் மட்டும் எனக்கு எவ்வளவு 35. இந்த இரண்டு பேசுறீங்க எவ்வளவு 25. அப்ப ஆங்கிலம் மட்டும் எத்தனை பேர் பேசுவாங்க பாருங்க. அப்ப இந்த இது மட்டும் எனக்கு 35, இந்த சென்ட்ரல் வந்து 25. அப்ப எனக்கு இது மட்டும் எவ்வளவு இருப்பாங்க? ஏன்னா மொத்தத்தையும் கூட்டினா 70 வரணுமா? அப்ப 35 25 கூட்டினா 60. அப்ப இங்க மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 10 தான் எனக்கு வரும். அப்ப ஆங்கிலம் மட்டும் எத்தனை பேர் பேசுவாங்க 10 பேர் தான் பேசுவாங்க. இது ஆங்கிலம் மட்டும்னா தான் 10 பேர். பொதுவா ஆங்கிலம் எத்தனை பேர் பேசுவாங்க? ஆங்கிலம் எத்தனை பேர் பேசுவாங்கன்னா இங்க 10 பேர் ஆங்கிலம் மட்டும் பேசுவாங்க. இந்த 25 பேர் 2 மொழியும் பேசுவாங்களா? மொத்தம் எத்தனை வரும்
35ன்னு வரும். ஓகேவா? ஆங்கிலம் பேசுறவங்க 35, ஆங்கிலம் மட்டும் பேசுறவங்க 10. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. A மைனஸ் பி கேட்கறாங்க. 2013 யூத் போலீஸ் கேட்கப்பட்ட கொஸ்டின். A மைனஸ் பி என்னது? ஏல மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க இங்க P இங்க இருக்கா? இல்ல. அப்ப P எழுதிக்கலாம். அடுத்து Q இங்க இருக்கா? இல்ல. எழுதிக்கலாம். அடுத்து R இங்க இருக்கு. S இங்க இருக்கு. அப்ப முடி வராது. அப்ப PQ. அப்ப A மைனஸ் P. இதுக்கான ஆன்சர் அது P, Q. கண்டுபிடிச்சலாமா? இதே இது P மைனஸ் எனக்கு என்ன வரும்? P ல இருக்கணும், A ல இருக்கக்கூடாது. அப்ப ஆரும் எஸ்ஸும் A ல இருக்கு. அப்ப என்ன இல்ல? Tயும் Uவும் எனக்கு இல்ல. அப்ப P மைனஸ் என்ன? TU அப்படின்னு எனக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. A சேர்ப்பு B வெட்டு C என்ன வருது? பங்கீட்டு விதிகள். முன்னாடி சொன்னோம்ல பங்கீட்டு விதிகள். அப்ப A சேர்ப்பு P வெட்டு C. இப்ப என்ன பண்ண போறேன்? A சேர்ப்பு வச்சு P மட்டும் பெருக்குங்க. A சேர்ப்பு B. அடுத்து A சேர்ப்பு வச்சு C மட்டும் பெருங்க. A சேர்ப்பு C. அப்ப நடுவுல வெட்டு. ஓகே, இந்த வெட்டு வந்து அப்படியே வந்துடும். அப்ப A சேர்ப்பு B வெட்டு A சேர்ப்பு C. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் C. A சேர்ப்பு B வெட்டு A சேர்ப்பு C. ஓகே. நெக்ஸ்ட் அப்ப பங்கீட்டு பேஸ்மெண்ட் டைரக்டா இந்த கொஸ்டின் 2012 போலீஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கணம் A ABCDE கணம் B DEFG எனில் A மைனஸ் P என்ன? இங்கே அதே A மைனஸ் P தான் கேட்கறான். A மைனஸ் P என்னது? A ல மட்டும்தான் இருக்கணும். அப்ப A இங்க இருக்கா? இல்ல. அப்ப எழுதிக்கலாம். அடுத்து B இங்க இருக்கா? இல்ல. எழுதிக்கலாம். அடுத்து C இங்க இருக்கா? இல்ல. எழுதிக்கலாம். அடுத்து D இங்க இருக்கு, E இங்க இருக்கு. அப்ப வராது. அப்ப A மைனஸ் P எனக்கு என்ன வரும்? ABC. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப பாருங்க, ஒரு பங்கீட்டு விதிகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த விதிகள் பேஸ் பண்ணி டைரக்டா கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப A வெட்டு B சேர்ப்பு C என்ன வரும்? A வெட்டு வச்சு P பாருங்க. A வெட்டு B. A வெட்டு வச்சு C பாருங்கன்னா A வெட்டு C. நடுவுல சேர்ப்பு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? A வெட்டு B சேர்ப்பு A வெட்டு C. ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் C. ஓகேங்களா? ஸோ அப்போ டைரக்டா அந்த கணங்கள் பேஸ் பண்ணி ஃபார்முலா கேட்குறாங்களா, இந்த A மைனஸ் பி B மைனஸ் A கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி A முக்கோணம் பேஸ் A முக்கோணம் B A சேர்ப்பு B A வெட்டு B அனைத்துமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது வந்து சாதாரண ஒரு டாபிக் தான் நினைச்சாங்க. இது வந்து நம்முடைய ஸ்கூல் புக்ஸில் 9th வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கு. ஸோ நம்மளுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ளதை படிக்கணும் அப்படின்றதான். அப்படிங்கும்போது நமக்கு இந்த புக்ஸ்லேயே உள்ள ஒரு டாபிக் தான். கண்டிப்பாக இதுவரை இப்போ ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் அந்த கொஸ்டின் கேட்கல. ஆனால் இது பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ வரக்கூடிய தேர்வில் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஓகே, அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயன்படட்டும். நன்றி.